4th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எண்கள் கூட்டும்போது எண்ணுக்கேற்ப மணிகளை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கூட்டி எழுதணும் ஆன்சரை. நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நம்பர் எழுதி அதை வந்து 10ஓட கூட்டி ஆன்சர் எழுதணும். இதுவும் அதே பயிற்சி தான். நம்மளுக்கு பிடித்த எண்களை நம்பரை எழுதிட்டு அதை வந்து கொடுத்துருக்க நம்பரோட கூட்டி எழுதணும். அடுத்து நமக்கு பிடித்த 3 இலக்க எண்களை எழுதி அதை கூட்டி எழுதணும். அடுத்த 2வதுல வந்து கழித்து எழுதணும். அடுத்த பயிற்சி வந்து சிறுசேமிப்பு திட்டத்தில் வந்து மாதம் 100 ரூபா போட்டோன்னா மொத்தம் எவ்வளோ தொகை வந்து ஒரு வருஷத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணணும். அடுத்தது அதுக்கு தொடர்பான வினாக்கள் வந்து கீழே இருக்குது, அதுக்கு ஆன்சர் எழுதணும். ஃபஸ்ட்டு கேள்வி, ஜூன் மாதம் வரை செலுத்திய மொத்த தொகை 6 மாதத்துக்கு 600 ரூபாய். டிசம்பர் வரை அப்படின்னா 1200. பிப்ரவரி முதல் செப்டம்பர் வரை அப்படின்னா 800 ரூபாய். டிசம்பர் வரை சேமித்ததில் வந்து 400 எடுத்துட்டோன்னா மிச்சம் 800 ரூபாய். அடுத்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் செய்து பெருக்கி விடை எழுதணும். வாய்ப்பாடு எழுதிட்டு அந்த பெருக்கல் தொகையோட கூடுதலை வந்து எழுதணும். இது நம்மளுக்கு பிடித்த ஈரிலக்க எண்களை எழுதி அதுக்கு விரிவாக்க முறையில் எழுதிட்டு அதுக்கப்புறம் பெருக்கி விடை எழுதணும். விரிவாக்கம் செஞ்சுட்டு ஓரிலக்க எண்களில் பெருக்கணும். அடுத்து 6 லட்டுக்களை வந்து சமமாக பிரித்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்கும். அதே மாதிரி 15 முறுக்குகளை வந்து 3 பேருக்கு பிரித்து கொடுத்தோன்னா எத்தனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் வரையணும். அடுத்ததும் அதே தான். அஜய் வந்து 30 ஆப்பிள்களில் 5 பழக்குடையில் சமமாக பிரித்தா ஒவ்வொரு பழக்குடையிலையும் 6 ஆப்பிள்கள் இருக்கும். அடுத்தது ஒரு பெருக்கல் கூற்றுக்கு 2 வகுத்தல் கூற்றுக்களை நம்ம வந்து எழுதணும். அடுத்தது வகுத்தல். அடுத்த பயிற்சியில் வந்து நமக்கு பிடித்த எண்ணிக்கையில் வந்து சாக்லேட்டுகளை வரைஞ்சி அதை எத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்குறோமோ அத்தனை பிளேட்ஸ் வரைஞ்சி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்கணும் வரையணும். ஆறு கூட என்ன செஞ்சால் நமக்கு வந்து 12 கிடைக்கும். 6 அப்படின்னு பார்த்தோன்னா கூட்டினோம்னா 12 கிடைக்கும். அதே மாதிரி 12லேருந்து 4 வந்து எந்த குறியீடு போட்டோம் அப்படின்னா நமக்கு 8 கிடைக்கும் அப்படின்னா கழித்தல். அடுத்த பயிற்சி வந்து கதைக்கு பொருத்தமான கணக்கு எழுதணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது கூட்டல், அடுத்தது கழித்தல், அடுத்தது பெருக்கல். படத்தை பயன்படுத்தி நம்ம கதை கணக்கை உருவாக்கணும். ஒரு தோப்பில் 484 தேங்காய்கள் இருந்துச்சு அப்படின்னா 4 வியாபாரிக்கு பிரித்து கொடுத்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் 121 தேங்காய்கள் இருக்கும். அடுத்த கணக்கு, ஒரு வீட்டு பொருள் அங்காடியில் அலமாரியின் விலை 500 ரூபாய், மேசையின் விலை 450னா ரெண்டினுடைய மொத்த விலை அப்படின்னா கூட்டி எழுதணும். அடுத்து எண்கோடு உருவாக்கி அதை வந்து 10க்கு முழுமைப்படுத்தணும். 44க்கு வந்து முழுமைப்படுத்தணும் அப்படின்னா 40, 46க்கு அருகில் உள்ளது வந்து 50. அருகில் உள்ள 100உடன் இணைக்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கீழே வந்து அதே தான் கீழேயும் கொடுத்துருக்காங்க. தோராய மதிப்புக்கு வண்ணம் திட்டணும். 4 வரைக்கும் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட வரும். 4க்கு மேலே 5 அப்படின்னா 1 கூட்டிக்கணும். அதே தான் அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தணும், அருகில் உள்ள 100க்கு வந்து முழுமைப்படுத்தணும். நூறுக்கு முழுமைப்படுத்தினா 300 வர்றது எது அப்படின்னா 255. 10க்கு சரியாக தோராயப்படுத்தினது எது அப்படின்னா 91 தோராயப்படுத்தணும்னா 90. 73 அருகில் 10க்கும் 100க்கும் தோராயப்படுத்தணும்னா 70, 100ம் கிடைக்கும். அடுத்தது
10க்கு முழுமைப்படுத்தின தோராய மதிப்புக்கும் உண்மையான மதிப்புக்கும் இடையே உள்ளதில் வந்து எது அதிகமாக இருக்குதோ அதுக்கு வந்து டிக் போடணும். அதே மாதிரி இதில் வந்து கழித்தலும் கொடுத்துரு. வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எது பெரிய நம்பரோ அதை எழுதி நம்ம கழிச்சோன்னா வித்தியாசம் நமக்கு கிடைக்கும். அடுத்து 155 - 20னா 135. 12 பெருக்கல் 3 36. 84 4ஆல் வகுத்தா 21. 50க்கு தோராயப்படுத்தப்படும் எண் எது அப்படின்னா 45. அடுத்து பிறந்தநாள் விழாவிற்கு 429 ரோஜா பூக்களையும் 499 ரோஜா பூக்களையும் வாங்கினார். அவள் வாங்கிய பூக்களினுடைய எண்ணிக்கை 10க்கு தோராயப்படுத்தினால் கூட்டினாலும் கிடைக்கக்கூடியது எவ்வளோ அப்படின்னா 930. அடுத்தது முழுமைப்படுத்துகிற கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து மிகப்பெரிய ஈரிலக்க எண் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 99. அதில் ஓர் இலக்க எண்ணுக்கு அருகிலுள்ள 10க்கு தோராயப்படுத்தி பெருக்க கிடைப்பது வந்து 1000.